ஒரு முறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பிரபஞ்சத்தின் இயக்கம் பாதிக்கப்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் நெருப்பு பிழம்பாக தோன்றி, அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும். அப்படி முதலில் யார் கண்டு வருகிறீர்களோ அவரே பெரியவர் என்று கூறினார். இருவரும் ஒப்புக்கொண்டு திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். பிரம்மா அன்ன பறவை உருவெடுத்து ஆகாயத்தில் பறந்து சென்றார். பல ஆயிரம் ஆண்டுகளாக முயற்சி செய்தும் இருவரும் தங்கள் முயற்சியில் வெற்றி அடையவில்லை. முடியை தேடிச் சென்ற பிரம்மா வழியில் தாழம்பூ வருவதைக் கண்டார். அதனிடம் நீ எங்கிருந்து வருகின்றாய் என கேட்க, சிவன் தலையில் சூடி பெற்றிருந்த நான் தவறி விழுந்து 40,000 ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறியது தாழம்பூ. அதனிடத்தில் பிரம்மா, தாழம்பூவே, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் சிவனின் முடியை பார்த்துவிட்டேன் என சாட்சி சொல்ல வேண்டும் என கேட்டார். படைக்கும் கடவுளான பிரம்மா கேட்பதால் தாழம்பூவும் ஒப்புக்கொண்டது. இதனிடையே திருமால் செய்வதறியாது சோர்ந்து போனார். அவரிடத்தில் பிரம்மாவும் தாழம்பூவும் சிவனின் முடியை பார்த்துவிட்டேன். அதற்கு இதோ இந்த தாழம்பூவே சாட்சி. இதனால் நான் வெற்றி பெற்றேன் என கூறி எள்ளி நகையாடினார் பிரம்மதேவன். இதனால் ருத்திரனாக மாறிய சிவன், பொய்யுரைத்த தாழம்பூ இனி என் பூஜைக்கு பயன்படாது. பிரம்மனே, பொய் கூறிய உமக்கு இந்த உலகத்தில் வழிபாடு இருக்காது. தாழம்பூவே, நீ பிரம்மனுக்கு பொய் சாட்சி கூறியதால் எந்த ஆலயத்திலும் உன்னை வைத்து யாரும் வழிபாடு செய்ய மாட்டார்கள் என்றார். தாழம்பூ சிவனிடம் மன்னிப்பு கேட்க உத்தரகோச மங்கை எனும் திருத்தலத்தில் மட்டும் பயன்படுவாய் எனவும் சிவபெருமான் அருளினார். சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் அவரை வணங்கினர். சிவபெருமானும் அவர்களுக்கு சோதி வடிவிலிருந்து மாறி காட்சி கொடுத்தார். பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்கவே சிவலிங்கத்தின் அடிப்பகுதியில் பிரம்மன், நடுவில் விஷ்ணு, மேல் பாகத்தில் சிவனும் நின்று லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருளினார். அதுவே இத்தலமான அண்ணாமலை. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்று பொருள். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் அளக்க முடியாத வடிவாக தோன்றிய சிவபெருமானின் மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது. வடமொழியில் அருணம் என்றால் சிவப்பு, அசலம் என்றால் மலை. சிவந்த நெருப்பு வடிவில் தோன்றிய மலை என்பதால் அருணாசலம் என பெயர் பெற்றது. அண்ணாமலையானது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளது. பஞ்சபூத தலங்களுள் நெருப்புக்குரிய தலம். 6 ஆதார தலங்களில் திருவண்ணாமலை மணிபூரக தலமாக விளங்குகிறது. இங்கு மலையே இறைவன். சோணாசலம், அருணாச்சலம், அண்ணாமலை எல்லாம் இத்தலத்தை குறிப்பவையே. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால், பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவர். மாலையில் பஞ்சமூர்த்திகள் சுவாமி சன்னதி முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். அதைத் தொடர்ந்து சரியாக மாலை 6 மணிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சன்னதியிலிருந்து ஆடியபடியே கொடிமரம் முன்பு வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததும் சரியாக மாலை 6 மணிக்கு சுவாமி சன்னதி முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படும். அதே நேரத்தில் 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும். அப்போது கோவிலில் கூடியிருக்கும் பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்வார்கள். மலையில் ஏற்றிய பிறகுதான் நமது இல்லங்கள் அனைத்திலும் தீபம் ஏற்ற வேண்டும்.
இங்கு உள்ள 2668 அடி உயர மலை லிங்கம் போல் காட்சி தருகிறது. மலையின் கீழ்த்திசையில் இருந்து பார்த்தால் ஒன்றாகவும், சுற்றும் வழியில் இரண்டாகவும், மேற்கு திசையில் மூன்றாகவும், முடிவில் 5 முகங்களாகவும் காட்சி தருகிறது இந்த மலை. இப்படி சிறப்பு வாய்ந்த மலையை சுற்றி வருவதால் நிறைய பயன்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. பௌர்ணமி நாளில் நிலவின் ஒளி மலையில் இருக்கும் மூலிகை செடிகள் மீது பட்டு பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் ஒளிக்கதிர்கள் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை பயக்கும். எனவே பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது சிறப்பு. 14 கிலோமீட்டர் நீளமுடைய கிரிவலப் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம் ஆகிய 8 லிங்கங்கள் 8 திசைகளிலும் உள்ளன. மாணிக்க வாசகரை சிறப்பிக்கும் வகையில் கிரிவலப் பாதையில் அடி அண்ணாமலையில் ஒரு கோவிலையும் காணலாம்.